ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வெஜின் பையன் சேனல். இப்போ நம்ம புட்டி பையன் சீசன் நம்பர் 2 அந்த எபிசோட் நம்பர் 3 தான் போயிட்டோம். வாங்க இந்த எபிசோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடு எதில் முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேன்டேக்கர் பொம்பளை நம்ம புட்டி பையனை வச்சு ஷார்ட் வாங்குற மாதிரி காட்டினாங்க. அப்படியே 2 வாரம் கழிகிற மாதிரி நம்ம காட்டிட்டு எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம புட்டி பையனும் நம்ம சித்திக்காரியை பார்த்து எனக்கு பால் வேணும்னு கேட்க, இந்த சித்திக்காரிக்கோ என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ அப்பங்காரனும் உன்னோட அந்த இடத்துல ஃபீலிங் பாட்டில் வச்சு என் பிள்ளைக்கு பால் கொடு, என் பிள்ளை நீயே கொடுத்த மாதிரி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சித்திக்காரிக்கோ என்ன பண்ணுறேன்னு தெரில. வேறு வழியே இல்லாமல் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கண்டிஷனில் இந்த அப்பங்காரன் ஏஞ்சி போக, சரி இதுக்கப்புறம் நீயே கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்டேக்கர்கிட்ட கொடுத்துட்டு இவன் அந்த இடத்த விட்டு நழுவிடுறா. கேர்டேக்கரும் மறுபடியும் அந்த இடத்துல வச்சு இவ பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா ஃபீலிங் பாட்டில் தான். அப்புறம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த கேர்டேக்கர் இவனை மட்டும் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஷார்ட் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஷார்ட் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் அடிக்கிறான். பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் அடிச்சவன் என்னடி பண்ற, ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் என் சின்ன பையன் கூட ஷார்ட் போட்டிருக்காயா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடிப்பாவி எனக்கு ஜோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கெஞ்சலாக தான் கேட்குறான். கேட்ட அவன்கிட்ட ஜோகம்லாம் பண்ணல, நீ இல்லை அதான் இவனை வச்சுக்கிறேன், நீயும் வேணாவா ஒன்னையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் வீடியோ காலில் பார்க்குறேன், நீ அவனை கூட ஷார்ட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா பாய் ஃப்ரெண்ட் நீ, இவன் இங்கே குத்த அதை நம்ம கேர்டேக்கர் பொம்பளை வாங்க, இவங்க 2 பேரும் குத்தி வாங்குறத அங்கேருந்து பார்த்து நம்ம பாய் ஃப்ரெண்டு பையன் தனக்கு தானே அடிக்க சும்மா வேற லெவலில் இருக்கும் போது வெளியேந்து உள்ள ஒரு ஆள் எட்டி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படி எட்டி பார்க்குறது யாரான்னு பார்த்தா நம்ம சித்திக்காரி தான். அடப்பாவி இப்படி என்ஜாய் பண்ணுறானே இவன் அப்படிங்கிற மாதிரி வெளியே ரசித்து பார்க்குறேன். வழக்கம் போல் நான் அப்பங்காரன் பாதி தண்ணி நொப்பிட்டு இருக்கும்போது வெளில துரத்தி விட்டானே என்னமோ, மீதி தண்ணியை இவளே உள்ளே வர வச்சு எடுத்துக்கிறா. இதை பார்த்து மொத்தத்தில் 2 பேர் பண்ணுறதை பார்த்து 2 பேர் தனக்குத்தானே தண்ணி ஊற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த எபிசோடில் நம்ம காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம சின்ன பையனும் கேர்டேக்கர் பொம்பளை வீட்டுக்கு போயிட்டாப்பா அப்படிங்கிற அப்பங்காரங்கிட்ட பயந்துக்கிட்டே சொல்ல, அப்பங்காரனும் அதனால என்ன நீ இங்கேயே படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு கூட சேர்ந்து இவனும் தூங்கிறான். நடுவில் நம்ம சின்ன பையன், இந்த பக்கம் அப்பங்காரன், இந்த பக்கம் நம்ம சித்திக்காரி இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பங்காரன் தூங்கிடுறான். சும்மா இருந்த சின்ன பையனை நம்ம சித்திக்காரி சும்மா தடவை இவனுக்கு அது ஏற 2 பேரும் அப்பங்காரன் படுத்துருக்கான்னு கூட தெரியாமல் அந்த இடத்துலையே சும்மா வேற லெவலில் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைக்காரி பொம்பளை வேற லெவல் தான், ஆனால் அதெல்லாம் நம்ம சித்திக்காரியோட கால் தூசி கூட ஈடு ஆகுது. இவ சும்மா வேற லெவல்லே பண்ணுறா. அப்படி அந்த சீன் அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் காலை விடிஞ்ச உடனே வேலைக்காரியோ நம்ம புட்டி பையனுக்கு பால் கொடுக்க வர, அங்கே வந்த நம்ம சித்திக்காரி என் பிள்ளைக்கு நீ என்னடி பால் கொடுக்குது, நானே பால் கொடுத்துக்கிறேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வழக்கம் போல் ஃபீலிங் பாட்டில் அந்த இடத்துல வச்சு நம்ம புட்டி பையனுக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது புட்டி பையன் சாப்பிட பாலை இவளோட அந்த இந்த இடத்த தெளிச்சு நக்க சொல்கிறா. அவள் ஊத்த இவன் நக்கன்னு சும்மா வேற லெவலில் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம சந்திக்கலாம். அது டாட்டா பை பை.